சத்தம் போடாம உன்னிப்பா கேளுங்க. எப்படி ஆட்சி சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தொழில் தெரிஞ்சிருக்க வேணும் உண்டு. அவன் 90 வயசு வரை இருந்து அவன் செய்யாம அழுந்து போய் செத்து போனவன். ஒவ்வொரு கிழமையும் சொத்தத்திலிருந்து கடிதம் அனுப்புவான். அப்போ ஏதாச்சும் செய்கிறாரா? ஒரு மேச, ஒரு கதிரை, ஒரு பானை செவியா என்று கேட்பாவோ. அப்புறம் ஓமா பாப்பாவோ. உனக்கு என்ன தெரியும்? சூறாடுவா, வீடு குடிச்சு வீடு குடும்ப புகை அவிடுவா, கண்டதெல்லாம் குடிப்பா, இல்லாட்டி இந்த ரோட்டுல சுத்தி திரிவா. வேற என்ன உனக்கு தெரியும் என்று கேட்பாவு. உனக்கு ஒரு கொடி தெரியணும், அப்பதான் நீ எனக்கு சரியான வேற புண்டன்னு சொல்லுவாவு. அதுக்குதான் எனக்கு ஒரு கதை சொல்லுவான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு ஒரு மகனா. அவன் வளர்த்தியாகவும் எடுப்பாகவும் என்ன போலவே இருப்பான். ஒரு நாள் ராஜாவை சந்திக்க அரண்மனைக்கு வாரான். பாலகன் ஏதோ பிரச்சனையோட தான் பாரான். ஏதோ என்னிடம் முக்கிய செய்தி சொல்ல வேண்டும் என்றாயே, என்ன? அது வந்து தந்தையே, என்னிடம் சொல்ல உனக்கு என்ன தயக்கம்? நீ கட்டினாலும் மற்றதுண்டா? எதுவாயினும் கூறு. நான் ஒரு பெண்ணை காதலிக்கின்றேன். காதலிக்கின்றாயா? இந்த இனிய செய்தி கூடவா தங்கினார்? சரி, இந்த நாட்டு இளவரசியம்? அவர் இளவரசி அல்ல. இளவரசி இல்லையா? அப்படி என்றால் எந்த செல்வந்தரின் மகன்? நான் ஒரு ஆசிரியரின் மகளைத்தான் காதலிக்கின்றேன். இளையன் மகளா? நீ இந்த நாட்டின் இளவரசன், எதிர்கால அரசன், ஒரு இளையன் மகளை காதலிப்பதா? அரசர்கள் சாதாரண பெண்களை திருமணம் செய்யக்கூடாதா? அரசரும் சாதாரண மக்களில் ஒருவன் தானே. நாம் என்ன ஆகாயத்தில் இருந்து குதித்தவர்களா? உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கவில்லை தந்தையே. உன்னை நீ எத்தனை கடவுள் கண்டது? நீ இப்படி கூறுகிறாய். உங்கள் கனவிற்காக என் வார்த்தையை தொலைக்க சொல்கிறீர்களா? நான் திருமணம் முடித்தால் அவளைத்தான் திருமணம் முடிப்பேன். சிறுவயது முதலே உன் முடிவாகம் எனக்கு சரியும். சரி, இதில் உன் விருப்பப்படி நடக்கட்டும். சேவகனே, என் மகன் காதலிக்கும் முடியும் மகளிடம் போய் சொல். இந்த நாட்டில் இளவரசன் அவளை காதலிப்பதாகவும் திருமணத்தின் சம்மதத்தை பெற்றுவார். இந்த அழகிய பார்த்தா யாருக்கு தாங்காதல் வராது. என்ன முடிக்கிறவர் என்ன போல புத்திசாலியாகவும் திறமையானவராகவும் இருக்கட்டும். அவரிடம் ஏதாவது திறமை இருக்கா? ஏதாவது தொழில் தெரியுமா? அவர் இந்த நாட்டில் இளவரசர் ராஜகுமாரர். அவருக்கு தொழில் போதாது. திறமை இல்லாத ராசாவால எந்த பயனும் இல்லை. அவரிடம் சொந்தமா ஏதாவது திறமை இருக்கட்டும். அதற்கு பிறகு கல்யாணத்தை பற்றி யோசிப்போம். இதற்கட்ட சேவகனுக்கு வியப்பு. திரும்பி வந்து நடந்தத ராஜாவிடம் சொன்னான். என்ன ஆணவம் அவளுக்கு! பார்த்தாயா மகனை? அவன் கூறியது. அவன் கூறியது உண்மைதான். திறமை இல்லாத ராஜாவா நான் இருக்க விரும்பல. எனக்கு ஒரு தொழில் கற்கிறது நல்லதுதானே. என்ன கூறுகிறாய்? சரி, என்ன தொழிலை கற்றுக்க போகிறாய்? எனக்கு சிறுவயதில் இருந்தே கைத்தறியில் ஆடைகள் நெய்வது விருப்பம். நான் அதனையே பழகலாம் என்று நினைக்கின்றேன் தந்தையே. சரி சரி, உன் விருப்பப்படி நடக்கட்டும் சேவகனே. என் மகன் அந்த தொழிலை கற்றுக்கொள்ள என்ன எப்படி உடனே வரட்டும். அப்படியே மனசிலே நெசவு தொழில கத்துக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இடையேண்ட மகளுக்காக ஒரு அழகான சேலைய நெஞ்சி காட்டினார். இனி என்ன இடையன் மகள் சொன்னத ராஜா இளவரசர் கத்துக்கிட்டாரு. நீ அப்படித்தான் நினைப்ப.
அங்கதான் காதலோடு திருப்பம். நம்மட இளவரசர் அண்டை நாட்டு ராஜாட திருமணத்துக்கு வைத்து ஆத்து வழியால வரக்குல பயங்கரமான அரக்கியல் மாட்டிக்கிட்டேன். அப்ப கூட வந்து காவலாளியா அவனியல் அரக்கியலை கண்டோனே துண்டக்கான துணிய காண வந்து தலதறிக்க திசதறியாம ஓடிட்டாங்க. அப்ப இளவரசர் நல்லா மாட்டிக்கிட்டாரு. இளவரசர அரக்கியல் குடிச்ச சந்தோஷத்துல இருக்க இளவரசரோ பயத்துல எப்படி தப்பிக்க போறோம்னு கவலையா இருந்தார். அதுக்கப்புறம் நடக்க போறத நான் நடக்க போறது இல்ல, இங்க நடக்க போறத நீங்களே பாருங்க. அவன் போட்ட சாபத்துக்கு நாம் விளையாடாயிருக்கோம். ஆனால் நாங்கள் இதுவரை எவ்வளவு முயற்சி செய்தோம். நம்முடைய நாட்டு இளவரசரே நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. நல்ல பழம், இதுதான் விஷயம் போல. இளவரசரை புடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, இளவரசர் என்ன செய்ய போறாரு? ராஜா பட வந்து இளவரசரை காப்பாற்றுவோம். ஐயோ பாவம் இளவரசரை. ஐயோ, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? நான் ஒண்ணும் இளவரசன் இல்ல. என்னைய பிள்ளையா அலப்படுத்திட்டீங்க. என்ன ஏதாவது சொல்ல தப்பலாம் விடுமாக்கியா? ஐயோ, நான் ஒன்றும் பொய் சொல்லல. நான் இந்த நாட்டு இளவரசனே இல்ல. இளவரசன் வேலைக்காரர். என்ன வேலைக்காரனா? வேலைக்காரனா பல்லாக்குல போய் வரான். ஐயோ, நான் பொய்யெல்லாம் சொல்லல. எங்களோட நாட்டு இளவரசருக்கு உடல்நலம் சரியில்லை. அவருக்கு நன்றுள்ள திருமணம், அவர் போகணும். அதாலதான் அவர் மாதிரி ஆடைகளாக அணிஞ்சிட்டு நான் போனேன். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. இல்ல இல்ல, இவன் பொய் சொல்றான். பொய் சொல்லி நம்மள ஏமாத்தி தப்பிக்க பாக்குறான். ஐயோ, நான் பொய் சொல்லல. நான் நாட்டு இளவரசனே இல்ல. நீங்க எப்படி சொன்னா நம்புவீங்க? அப்படியா? இந்த நாட்டு இளவரசன் இல்லையா? எங்களுக்கு ராஜாவோட வம்சாவளி ஒரு ஆள் கொண்டவன். நீ இளவரசரை காட்டி உன்னை சாப்பிட்டு என்னது யோசனை? பட்டு சேலை, பட்டு உடை, இதெல்லாம் அழகானவன். அரசர்ல இருந்து இளவரசர் வரைக்கும் நான் உடைய காணுவாங்க. அப்படியா? சரி, இவன் சொல்றது என்றால் இவனுக்கு ஆடைகளை நிறைய கொடுப்போம். அவன் எழுதி காட்டினான் என்றால் இவன் சொல்வது உண்மை என்று நாங்கள் நம்புறோம். இளவரசனுக்கு ஆடையே தெரியாமலா இருக்கு? எந்த நாட்டு இளவரசனுக்கு ஆடைய நான் தெரிய தெரியும். எந்த அரசனுக்கு
இருக்காங்க. எல்லாரும் சோம்பேறிகள். இவனுங்களுக்கு அங்க தொழில் தெரிய போகுது. இவனுக்கு இப்பவே ஆரணிய குடும்பம். இவன் நெய்து காட்டினா உன்னை இப்பவே விட்டுடும். இல்ல நீ எங்கிட்ட தப்பிக்கவே முடியாது. இளவரசரும் தான் கத்துக்கிட்ட வித்தையை வச்சு கொண்டு அரசியலுக்கு அழகான ஆடைய நெஞ்சு கொடுக்க அரசியலுக்கு கவலைதான். இருந்தாலும் அழகான ஆடை கிடைக்கிற சந்தோஷத்துல இளவரசரை விடுவிக்காங்க. இளவரசரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்புனோ புழைச்சோம். அந்தாதான் இந்த என் மகன் உயிரோடு இருக்கிறான். நீ மற்றும் அவன் அன்று ஒரு தொழில் கற்றுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாவிட்டால் அவனை நான் இன்னும் உயிரோடையே பார்த்திருக்க மாட்டேன். ஆணுக்கு பெண் சளைத்தவள் என்பதை நிரூபித்து விட்டாய். உன்னை இந்த நாட்டு இளவரசியாக ஏற்றுக்கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் குடிமக்களுக்கு இந்த நல்ல நாளிலே பெண்கள் தினத்தை முன்னிட்டு விசேட அறிவிப்பை அறிவிக்கிறேன். என் குடிமக்கள் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் எல்லோரும் ஒரு சுயதொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சுயதொழிலே தேர்ச்சி பெற வேண்டும். இது இன்று முதல் கட்டாயமாகின்றது. இளவரசரும் இளவரசியும் நாட்டை அழகா கட்டி எழுப்பினாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல பாருன்னு விளக்குதா? ஒவ்வொருவருக்கும் ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அது நாட்டுக்கோ வீட்டுக்கோ நமக்கோ பயன்படும். நான் சொல்ற விளங்குதுதானே? ஆமா மாமா விளங்குது. மகளிர் தினமாகிய இன்று நானும் போய் ஒரு தொழில படையை கொள்ள போறேன். நீங்களும் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு விருப்பமான தொழில படையை கொள்ளுங்க. நேரம் ஆச்சு, நான் போய்க்கு வரேன். நானும் ரெண்டு ஆக்கிட்ட போய் என்ன தொழில் பழகிக்கலாம்னு கேட்டுட்டு வரேன்.